சரி, கதைக்கு போலாமா நண்பர்களே? போன சாப்டர்ல எங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா, இந்த மாரி அந்த பொறுக்கி பையன் வந்து நம்ம சில்கோட கைய புடிச்சு இழுத்துட்டு இருக்க, ஹீரோ வந்து குறுக்க நின்னுட்டு, அவன் கைய புடிச்சு வந்து இந்த மாரி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பொறுக்கி பயலுக்கு வந்து சரியான காண்டாகுது. ஏன்னா, ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன் தான், ஒரு குட்டி குஞ்சன். அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, இந்த வொர்ஸ்ட் டைம்ல வந்து உன்னோட மென்டல் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டுருச்சா? உன்னோட மைண்ட் ஏதாவது பாதிக்கப்பட்டுருச்சா? இப்போ உனக்கு என்ன தோணுது? நீ ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த கிச்சன் நைஃப் எடுத்து என்ன குத்தணும் போல இருக்குதா? அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பொறுக்கி பையன் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த பன்னி பயலும் வந்து வந்துருவான். அந்த பன்னி பையன் வந்துட்டு, "எதுக்குடா இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாரி ஹீரோ கிட்ட வந்து கிச்சன் நைஃப் இருக்குது. அத ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னா வந்து, அவன் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஓ! கிச்சன் நைஃப்லாம் அவன் வச்சிருக்கிறானா? ஆ சரி. அத வந்து குடு. எப்பவுமே வந்து இந்த மாரி ஷார்ப்பான ஐட்டம் வந்து உன்ன மாரி ஆளுகட்ட இருக்கக்கூடாது. அத வந்து பிரயோஜனப்படுத்துறதுக்கும் உனக்கு தெரியாது. அத வச்சுங்காட்டி உனக்கும் கூட ஒரு சில நேரத்துல வந்து ஆபத்தா வந்து போய் முடியலாம். ஸோ அந்த கிச்சன் நைஃப் வந்து நல்ல புள்ளையா வந்து நீ குடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுக்கு வந்து வேற வழியே வந்து கிடையாது. இப்ப அவர் வந்து குடுத்து தான் ஆகணும். ஏன்னா இவனுங்க வந்து 5 பேர் இருக்கிறானுங்க. எல்லாருமே பொறுக்கி பசங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு, "சரி இந்தாடா தடிமாடு. குடுத்து வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் சிலுக்குமே வந்து இந்த மாரி இருந்துட்டு அங்க இருந்து போறப்ப இந்த பன்னி பையன் வந்து அவ தோள்ல கை போட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஹீரோவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துல தான் நம்ம சிக்கிக்கிறோம். இது இப்ப அத விட ஒரு மோசமான நிலைமையில வந்து நம்ம சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப நெனச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நைட் டைமும் வந்து வருது. இந்த மாரி போட்டு எல்லாம் எரிச்சுக்கிட்டு அதாவது ஒரு கேம்ப் ஃபயர் மாரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னதான் வந்து அவன் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணாலுமே வந்து நம்ம சிலுக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்த சொல்லி, இந்த மாரி எனக்கு பசிக்குது, சாப்பாடுக்குதான்னு சொல்லி போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறா. டேக்கா குடுத்துக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் நைட் டைமுமே வந்து வருது. நைட் டைம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவ வந்து ஹீரோ கூட தான் வந்து உட்காந்துருப்பா சேஃப்டிக்கு. அதுக்கப்புறம் அந்த பன்னி பையன் இருந்துட்டு, இந்த மாரி உள்ளுக்குள்ள பெட் இருக்குது. நீ ஏன் வெளியில வந்து வெயிட் பண்ற? இந்த மாரி நைட் டைம் ஆயிருச்சு. சாப்பிட்டு போய் உள்ள படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவளுக்கு வந்து தெரியுது இந்த பன்னி பையன் வந்து எதுக்கு அடி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ இருந்துட்டு, இல்ல இல்ல எனக்கு தூக்கமெல்லாம் வரல. நான் இவ்வளோ நாள் தூங்கிட்டேன். ஸோ நான் வந்து முழிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நீ இப்படியே வந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, குறுக்க இந்த பொறுக்கி பையன் வந்துடுறான். இந்த பொறுக்கி பையன் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு. இதுக்கு மேல நீ வந்து அவள வந்து நோண்டாத. அவள வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்து வச்சிருந்தேன். நீ வந்து நடுவுல வந்துட்டு சொந்தம் கொண்டாட பார்த்துட்டு இருக்கியா? நான் ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டுட்டேன்டா. உன்ன போட்டு தள்ளிட்டு இந்த இடத்தையுமே வந்து நான் கேப்சர் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பன்னி பயலுக்கு புரியல. "என்னடா எரும மாடு மாரி ஒளறிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப 2 பேரும் வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த அடிச்சுக்கும்போது வந்து அந்த பொறுக்கி பயலோட ஆளும், பன்னி பயலோட ஆளும் மாறி மாறி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்படியே வந்து விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்குது. ஹீரோ வந்து இருந்துட்டு சிலுக்கட்ட, "சிலுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு நேரத்த குடுத்துருக்கான். ஓடு" அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப அங்கருந்து ஓட பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவள வந்து ஓட விடாம வந்து இவன் தடுக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பொறுக்கி பைய. அதுக்கப்புறம் அந்த பொறுக்கி பயலோட ஒரு அடியாள், அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவன் வந்து இந்த சிலுக்க வந்து இந்த மாரி புடிச்சிடுறான். புடிச்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஸ்டன் ஆயிருது. என்ன புடிச்சு வச்சுக்கிட்டான். இப்படிக்குமே வந்து ஹீரோவோட அந்த ஆ கிச்சன் நைஃப் அதான் அந்த கத்தி. அதுவும் அவன்கிட்ட தான் இருக்கும். இந்த மாரி நீ ஓடுனீன்னா அவள எங்கேயோ குத்தி கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு பயமுறுத்திட்டு இருக்க. ஹீரோவுக்கு என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம வந்து ஒரே இடத்துல வந்து நின்னுடுறான். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சிலுக்கு வந்து சின்ன ஆளா. அவ வந்து ரொம்பவுமே வந்து ரெசிஸ்ட் பண்றா. அவன வந்து ஒரு கட்டத்துல வந்து கைய கடிச்சு வச்சுட்டு அங்கருந்து போயிட்டுருக்கா. இவன் வந்து காண்டாயிருது. என்ன தைரியம் இருந்தா இவளுக்கு வந்து என்ன கடிச்சு வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு, கத்தி எடுத்து சிலுக்கு மேல ஏத்த பாக்க, ஹீரோ வந்து நடுவுல பூந்துடுறான். பூந்தோனையுமே வந்துட்டு, "ஓ! உனக்கு என்ன தைரியம் இருந்தா வந்து நீ என்னையவே வந்து தடுக்குறியா?" புள்ள பூச்சின்னு சொல்லி போட்டு ஹீரோவ போட்டு அடிக்கிறான். ஒரு கட்டத்துல வந்து கத்தியுமே வந்து ஹீரோவோட வகுத்துல வந்து இறங்கிருது. ஸோ, இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஸ்டாப் ஆயிருது. இப்போ ஹீரோவுக்கு வந்து ப்ளீட் ஆக வந்து ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து சிலுக்கு ரொம்ப ஸ்டன் ஆயிருவா. அதுக்கப்புறம் அந்த பொறுக்கி போய் இருப்பாள்ல, அவ வந்து இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அந்த சிலுக்கு வந்து கைய புடிச்சுட்டு, "நான் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்து நெறைய பொண்ணுகள வந்து அனுபவிக்க ஆசைப்பட்டுருக்கிறேன். எல்லாருமே வந்து விட்டு குடுத்துருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஒரு சுப்ரீமசி வந்து உன்கிட்ட வந்து எப்பவுமே வந்து இருக்கும். நீ வந்து பணக்காரி, நல்லா படிப்பேங்கிற திமிரு. அதனால வந்து நீ வந்து கொஞ்சம் கூட என்ன கண்டுக்கவே மாட்ட. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே வந்து என் வலையில நீ விழுகவே கிடையாது.
ஸோ இப்போ நான் வந்து உன்னை டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து அதை அப்படியே ஓப்பனாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ வந்து நடுவில் வந்து ஹீரோ வந்து அங்கே இருக்கிற 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது அவங்களையுமே அவங்க இருக்க அடித்து துரத்திட்டு தான் வந்து அடிச்சு துரத்திக்கிறாங்க இல்லை கொண்டிருக்கிறாங்களான்னு தெரியல. மீதி வந்து அங்கே 2 பேர் இருப்பானுங்க. அவனுங்களுக்கு வந்து ஹீரோ வந்து அவர்கிட்ட இருக்கிற சாப்பாடு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அவனுங்க வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த பாரு தம்பி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட ரைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனையும் வந்து போட்டு அடிக்கிறானுங்க. அவனை வந்து மேலேருந்து கீழே பிடிச்சி வந்து தள்ளி விட்டுறானுங்க. ஹீரோவுமே வந்து இந்த மாதிரி தள்ளி போடுங்கண்ணா அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு எல்லாருமே வந்து, அதாவது இந்த 2 பேர் இருப்பானுங்க, அவனுக்கு வந்து ஹீரோ வந்து தள்ளி விட முயற்சி பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு வாடா நாயே நீயும் கூட வந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தள்ளி விட பார்த்தான்ல அவனையும் வந்து ஹீரோ வந்து சேர்த்துட்டு இழுத்துட்டு வந்து விழுந்துருவார். இதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆயிரும். இவன் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இதான் ஷாக்கு சொல்லிட்டு சிலுக்கு வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா. அடச்சா இவ இப்போ ஓட ஆரம்பிக்கிறா, இவ ஏன் ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பொறுக்கி போய் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து ஸ்டாப் தான் வாங்கியிருப்பாரு, ரத்தம் வஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் உயிரோடு தான் இருப்பான். ஆனால் அந்த கூட விழுந்தான் பார்த்தியா, அவனுக்கு வந்து காலில் வந்து சரியான அடி விட்டுருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கால் மட்டும் உடஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் வந்து ஜாம்பி இன்ஃபெக்டட் பீப்புள்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இருக்கிற ஏரியா வந்து அது. ஸோ இப்போ ஹீரோ வந்து எந்திரிச்சு வந்து அங்கேருந்து போக ட்ரை பண்ண பார்க்க, அதே சமயத்தில் இவன் வந்து ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு டேய் உன்னால தான் என் கால் உடஞ்சிது, மரியாதையாக வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து இவனை கடிச்சு குதற. அதே சமயத்தில் சிலுக்கு வந்து குதிச்சு அங்கேருந்து போயிட்டு இருப்பா. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா வந்து இவனுமே வந்து பின்னாடி குதிச்சு வந்துட்டு இருக்க, ஒரு கட்டத்தில் வந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆயிடுது. சிலுக்கு வந்து இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அது கீழே இருக்கிற ஏரியாவில் இன்ஃபெக்டட் பர்சன் தான் இருப்பாங்க. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி சத்தம் போடுறா, இங்கே வாங்க இங்கே தான் இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறான் பாரு இந்த பொறுக்கி பையன் அவனை கட்டிச்சு குதறுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவள் சத்தம் போட்டுட்டு எல்லாத்தையும் பக்கம் ஈர்த்துக்கிட்டு இருக்க. இவனுக்கு வந்து சரியான கட்டுப்பாகுது. இருடி எனக்கு ஒரு நேரம் வந்து கிடைக்கும், அப்போ நான் போட்டு மாட்டுன்னு மாட்டுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த இன்ஃபெக்டட் பர்சன் தான் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற கலவரத்தில் வந்து ஹீரோவை வந்து அவள் பார்த்துருவா. கடைசியாக வந்து ஹீரோ வந்து நம்ம மேலே கூட்டிகிட்டு வந்து அவள் போயிட்டுருப்பா. ஹீரோ வந்து இவ தான் கை தாங்க பிடிச்சி நடந்து போயிட்டுருப்பான். ஏன்னா ஹீரோனால் வந்து நடக்கக்கூட முடியாது. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தில் வந்து ஹீரோ வந்து மயங்கி விழுகிற நிலம்பு வருது. இவ வந்துட்டு சாரி என்னால் தான் வந்து நீ உன்னோட வீட்டிலேருந்து வெளியில் வந்த, என்னால் தான் வந்து நீ இங்கேயும் வந்து சிக்கின, என்னால் தான் வந்து நீ ஸ்கூல்லையுமே வந்து சில டார்ச்சரை அனுபவிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் விஷயத்த மென்ஷன் பண்ணுறா. பட் ஸ்கூலில் என்னாச்சுன்னு வந்து இன்னும் தெளிவாக வந்து காட்டலை. மேபி ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்ல ஆரம்பிக்கல என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்க திடீர்னு வந்து காலடி சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. யாரா அப்படி திரும்பி பார்த்தா இவனுக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ஒருத்தனை ஹெல்ப் பண்ணியிருப்பான் தெரியுமா, அந்த ஸ்டாஞ்சர் வந்து இருந்துட்டு ஓ இவங்க இயர்லியாக பார்த்தா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ இந்த பையன் என்ன ரத்தம் ஒழிச்சிட்டு இருக்கான், இவனும் வந்து அதை பசங்ககிட்ட ஏதாவது கடி விட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இது வந்து கத்தி குத்துனால ஏற்பட்டது, வேற யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு விசாரிச்சுட்டு இருக்க. அப்படியெல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இவளோட வாயை வந்து பொத்திடுறானு. பொத்தி இவனுங்களுமே வந்து அந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் வந்து இவளை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஃபிசிக்கல் உண்மையான வேர்ல்ட்லேயுமே வந்து இப்படித்தான் நடக்கும். இந்த மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே நான் குறையெல்லாம் சொல்ல வரல. மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு டாய் திங்ஸ் மாதிரி தான். ஸோ இவனுங்க வந்து இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு இவளை வந்து தூக்கிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்போ வந்து ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். இவன் வந்து ஹீரோன்னு வச்சுக்கலாம், சைடு ஹீரோ. இவன் வந்து நார்த் கொரியா, இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது வந்து சவுத் கொரியா. இவன் நார்த் கொரியாலேருந்து வந்து எஸ்ஐ சவுத் கொரியாவுக்கு வந்திருப்பான். அவன் வந்து கொஞ்சம் காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறாங்காட்டி அந்த 2 பேர்த்தையும் வந்து போட்டு தள்ளிட்டு இவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றி அவனோட ஷெல்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறான். என்ன ஆச்சு எப்படி எப்படி சொல்லிட்டு இருப்போம். அவள் எல்லா விஷயத்தையும் வந்து ஒப்பிக்கிறா. ஓ அப்படியா, சரி நீங்கள் வந்து இருக்கிறது ரிஸ்க்கு, நீ எதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்த, இந்த மாதிரி நேரத்தில் வந்து இன்ஃபெக்டட் பர்சன்ஸை விட கிரேசியான பீப்புள் வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எது முக்கியமாக படுது தெரியுமா, சாப்பாடு. அதுக்கப்புறம் உன்ன மாதிரி பெண்கள் தான், உன்ன மாதிரி அழகா இருக்கிற யாருமே வந்து வெளியில் யாருமே வந்து இப்போ தலையும் கூட காட்டுறது கிடையாது இவனுங்கனால. உனக்கு இந்த உலகம் எந்த அளவுக்கு கொடூரமாக மாறிடுச்சுன்னு உனக்கு சுத்தமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வேற பயங்கரமான அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஹீரோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்துலேருந்து மிலிட்ரி பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி என்னையும் அவனையும் கூட்டிகிட்டு போ,
இந்த மாதிரி ஹீரோவோட அம்மாவும் வந்து அந்த போகிற வழியில் தான் வந்து எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு பார்த்துட்டு லைட்டாக ஷாக் ஆயிடுது. சிலுக்கு நான் வந்து ஸ்கூலில் பார்த்த மாதிரி வந்து நீ சுத்தமாக கிடையாது, நீ வந்து ரொம்ப மாறிட்ட. ஆக்சுவலாக வந்து நான் உங்கள்கிட்ட பெருசாக பேசினதில் தான், ஆனால் உங்கள்கிட்ட இருந்த அந்த பாசியான ஒரு ஆட்டிடியூட் வந்து இப்போ சுத்தமாகவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து பக்கத்தாடி இருக்கிற இடத்துல போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவளும் வந்து கூட வருவான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த டைமில் வந்து 3 பேர் போகிறதெல்லாம் வந்து தற்கொலைக்கு சமம். நான் ஒருத்தன் போனால் வந்து அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், ஏதாவது நடந்தாலுமே வந்து நான் தப்பிச்சு போயிடுவேன். 3 பேர்லாம் போகிறது தான் ரிஸ்க்கு. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆகுதான்னு நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கணும், உங்கள் 2 பேர்த்துக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கணும். இப்படி ஒத்துமையாலாம் போயிட்டு இருக்க முடியாது. தனியாக மூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து போய் சேர முடியும். ஸோ நான் வந்து போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பொறுக்கி பையன் வந்து உயிரோடு இருக்கானான்னு பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இரு அங்கே போகிறது வந்து ரொம்பவுமே வந்து ரிஸ்க்கு. ஸோ நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏ சிலுக்கு இங்கேருந்து அந்த இடத்துக்கு ஒரு 300 மீட்ரு வருமா தூரம். நான் வந்து நார்த் கொரியாலேருந்து சவுத் கொரியா வந்தேன்னு தான் தெரியும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தேன் தெரியுமா? 10,000 கிலோமீட்டர். அதுவும் வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் வர முடியாது என்னால். ஸோ நாடு விட்டு நாடு கடல்லையே வந்து ட்ராவல் பண்ணி அப்படி இப்படி பண்ணி 2 வருஷம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை, ஜுஜிபி மேட்ரு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்போ அவன் வந்து வெளியில் வந்து போக ஆரம்பிச்சிடுவான். இப்போ அதே சமயத்தில் வந்து சிலுக்குக்கு வந்து ஹீரோ மேலே வந்து ஒரு ஜென்டர் ஃப்ரெண்ட்லி ஃபீலிங் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஹீரோ வந்து ரொம்ப கவலைக்கிடமாக கிடப்பான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்தில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு காத்துருங்க. இதோடைய வந்து இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். பை.